எனக்கு தெரியும். சபையோருக்கு தெரிபடி விளக்கமா சொல்லுங்க. கைலங்கிரிய கோவிலாக வீற்றிருக்கும் கைலங்கிரிய கோவிலா வீற்றிருக்கக்கூடிய எறும்புக்கடை எண்ணார ஜீவராசிகளுக்கும் பரி அளக்கக்கூடிய பரமேஸ்வரன் என்று தெரிவிப்பார்கள். பரமேஸ்வரன் வணங்குங்க.
நந்திக்காவலா சாமி முன்பொரு காலத்திலே இன்னொரு காலத்திலே இந்த ரிஷியும் ஆ, அண்ணவன் மனைவி மனைவி ஞானசதி அம்மனும் ஞானசுந்தரி அம்மனும் திருமணமாகி ஆ, 60 வயது முடிந்தும் ஆ, அண்ணவர்களுக்கோ ஆ, பிள்ளை இல்லாத குறையால் நாளைக்கு இல்ல ஆமாம் 60 வயசு ஆகி போச்சு. ஆமாம் ஆ. அப்படி இருக்கின்ற காலத்தில் ஆ, என்னை நோக்கி ஆ, தவம் செய்தார்கள். கடும் தவம் செய்தார்கள். ஆமாம் ஆ, அன்னவர் தவத்துக்கோ ஆ, நானும் மனமிறங்கி மனம் இறங்கி சென்றேன். ஆ, ஆனால் மிருகண்ட ரிஷியே ஆ, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். மிருகண்ட ரிஷியை பார்த்து கேட்டேன். ஆமாம் ஆ, அப்படி கேட்ட தருணத்தில் ஆ, மிருகண்ட ரிஷியானவர் ஆமா, ஆனால் சாமி ஆ, எங்களுக்கு ம், உங்கள் அருளால் ஆ, சகல பாக்கியம் கிடைத்தது. கிடைத்தது. ஆனால் ஆ. எங்களுக்கு புத்திர சந்தானம் ஒன்று மட்டும் உள்ளது. ஆ, புத்திர சந்தானம் வேண்டும் என்று வரம் கேட்டான். எல்லா செல்லும் உங்களுடைய அருளால் ஆமா. பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு கேட்டாங்க. ஆமா. நீ என்ன செய்தியா? ஆனால் மிருகண்ட ரிஷியே ஆ, உங்களுக்கு ஆ, 100 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா, ஆ, 16 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டேன். நீ கேட்டார்களே. ஆமா. ஆ, அப்படி கேட்ட சமயத்தில் ஆ, மிருகண்ட ரிஷியானவர் ஆமா. ஆனால் சாமி ஆ, 100 வயது வாழக்கூடிய பிள்ளை ஆ. எவ்வண்ணமாக இருப்பான், ஆ, 16 வயது வாழக்கூடிய பிள்ளை ஆ, எவ்வண்ணமாக இருக்கும் ஆ. என்று கேட்டான். உண்மை கேட்டார் மிருகண்ட ரிஷி. ஆமா. ஆ, நானோ ம், ஆனால் மிருகண்ட ரிஷியே ஆ, 100 வயது வாழக்கூடிய பிள்ளை பிள்ளை. கல்வியிலும் ஆ, தெய்வ பக்தியிலும் ஆ, பெரியவரை வணங்குவதிலும் ஆ, சிறந்து விளங்க மாட்டான் என்று தெரிவித்தேன். ஆ, 16 வயது வாழக்கூடிய பிள்ளையோ பிள்ளையோ. கல்வியிலும் ஆ, தெய்வ பக்தியிலும் ஆ, பெரியவரை வணங்குவதிலும் ஆ. சிறந்து விளங்குவான் என்று தெரிவித்தேன். ஞானத்தில் சிறந்தவனாயிருப்பான் என்று தெரிவித்த. ஆமா. ஆ, அப்பொழுதோ ஆ. மிருகண்ட ரிஷியானவர் ம். ஆனால் சுவாமி ஆ, எங்களுக்கோ ஆ. 16 வயது வாழக்கூடிய பிள்ளை போதும் என்று தெரிவித்தார்கள். அந்த 100 வயது அதர்மமான பிள்ளை வேணும். ஆமா. 16 வயது பிள்ளைய போதுன்னு கேட்டாங்க. ஆமா. ஆ, பிறகு அவர் கேட்ட பிரகாரம் ஆ. அன்னவர்களுக்கு வரமளித்தேன். ஆ, அப்படி வரமளித்த காலத்தில் ஆ, 25 திங்கள் கழிந்து கழிந்து அன்னவர்களுக்கோ ஆ, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் சந்தானம் பிறந்தது. ஆமா. ஆ, அந்த ஆண் குழந்தைக்கோ ஆ, மார்கண்டேயன் என்று பெயர் சுட்டி ஆ, நாள் ஒரு வண்ணமாக பொய்து ஒரு மேனியமாக வளர்த்து வந்தார்கள். ஆ. அப்படி வளர்ந்து வரும் காலத்திலே காலத்திலே அண்ணவனுக்கு 16 வயது முடிந்தவுடன் முடிந்த உடனே தென்திசை ஆளக்கூடிய ஆ, யமன் ஆனவன் ம், 4448 தூதர்களை விட்டு விட்டு மார்கண்டேயனை பிடிக்கும்படி ஆ, கட்டளையிட்டார். கட்டளையிட்டா யமதர்மன். ஆமா. ஏன்னா 16 வயசு அவன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கணக்கு பார்த்து அனுப்பினார் தூது. ஆமா. ஆ, அப்படி அந்த தூதர்கள் வரும் சமயத்தில் ஆ, மார்கண்டேயானவன் ஆ, எப்பொழுதும் ம், சிவபூஜை செய்து கொண்டிருந்ததால் ஆ, அண்ணவனை நெருங்க முடியாமல் செய்தேன். சிவனை லிங்கமாக்கி பூஜை செய்து கொண்டிருக்கிறான் தினந்தோறும். ஆமா. மார்க்கண்டேயன். அதனால தூதுவர் அவன் இடத்துல நெருங்க முடியவில்லை. ஆமா. அனல் வீசுகிறது. ஆமா. ஆ, அதன் பிறகு ஆ. அந்த தூதர்களோ யமனிடம் சென்று ஆ. ஆனால் சுவாமி ஆ. எங்களால் ம். மார்கண்டேயனை பிடிக்க இயலவில்லை முடியல. என்று தெரிவிக்க ஆ, யமனுக்கோ ஆ, கோபம் பிறந்து கோபம் பிறந்து நானே சென்று பிடித்து வருகின்றேன் என்று தெரிவித்து ஆ, வந்தான். ஆ, அப்படி வந்த நேரத்தில் ம். அதை கண்ட மார்கண்டேயனானவன் என் லிங்கத்தை சேர்த்து அணைத்தான். ஆ, ஆ, அப்படி அணைத்த சமயத்தில் ஆ, அதை அறியாத யமனானவன் ம். என் லிங்கத்தோடு ஆ. பாசகை போட்டு இழுத்தான். பாசகார வீசினா மார்க்கண்டே மேல லிங்கத்தோடு சேர்த்து இழுத்தது. ஆமா. ஆ, பிறகு எனக்கோ கோபம் பிறந்து பிறந்து என் இடது காலால் உதைத்து ஆ, மூச்சாக செய்தேன். யமனை மூச்சா செய்து விட்டான். ஆமா. ஆ, அன்று முதல் ஆ, மார்கண்டேயனுக்கு ஆ, என்றும் 16 வயது வரமளித்தேன். வரமளித்த. ஆமா. அதுவும் தவிர ஆ, ஆனா நந்திக்காவலா சாமி
ஒரு காலத்தில் வல்லாள மகாராஜனானவன் அன்னவனுக்கு பிள்ளை குறையால் என்னை வேண்டி தானம் செய்து வந்தான். தானம்? ஆமா. கோதானம், பூதானம், கன்னிகாதானம், வஸ்திரதானம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய 32 தானங்களும் செய்து வந்தார். பிள்ளை இல்லாத குறைக்கு இத்தனை தானம் செய்தார். பிள்ளை பிறக்கும் வந்து மகாராஜ் செய்து கொண்டு வந்தார். ஆமா. பிறகு அப்படி செய்து வந்த காலத்திலே அண்ணவன் மனதை போதிக்க வேண்டி நானும் சாமியாராக வேடம் கொண்டு சாமியாரோட சன்னியாசி வேடம் சன்னியாசி வேடம் கொண்டு அவன் வாழ்கின்ற நகருக்கு சென்று வல்லாள ராஜனிடம் சென்று வல்லாள ராஜனானவன் பாருங்கள் சுவாமி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஆமா. அப்படி கேட்ட சமயத்தில் நானும் ஆனால் ராஜனே, எனக்கு இன்றைய தினம் கன்னிகாதானம் வேண்டும் என்று கேட்டேன். கன்னிகாதானம் கேட்ட வல்லாள மகாராஜன்? ஆமா. பிறகு அப்படி கேட்ட நேரத்தில் வல்லாள ராஜனானவன் ஆனால் சாமி, நீங்கள் கேட்ட பிரகாரம் செய்கின்றேன் என்று தெரிவித்து விட்டு அவன் வாழ்கின்ற நகருக்கு சென்று தாசிகளுக்கு சென்றார். தாசி வீட்டில் பூரா போனாரு. ஆமா. என்ன தாசி அம்தான் விட்டுலான்னு உனக்கு? ஆமா. அப்படி இருக்கின்ற சமயத்தில் நானும் அவன் செல்லும் முன்பாக பல ஆண்டிகளாக வேடம் கொண்டு ஒரு தாசி வீடும் காலி இல்லாதபடி செய்து விட்டேன். தாசி வீடு கூட காலி இல்லாம நீ போய் புகுந்துக்கின? ஆமா. எல்லா வீட்லயும்? ஆமா. யாரும் ஓய்வு கிடையாது. இல்ல. அது இருக்கின்ற சமயத்தில் அவனும் வீடு வந்ததும் அண்ணவன் மனைவியானது இளைய மனைவி சல்லமாதேவி, ஆனால் சாமி, இன்றைய தினம் உங்கள் முகம் ஏன் வாடி இருக்கிறது என்று கேட்டார். அவருடைய மனைவி செல்லம்மா கேட்டது. ஆமா. ஆனால் பெண்ணே, இன்று ஒரு சிவனடியார் வந்தார், கன்னிகாதானம் வேண்டும் என்று கேட்டார். இன்றைய தினம் ஒரு தாசி வீடும் காலி இல்லை. நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை பெண்ணே என்று தெரிவித்தார். மனவேதனையோடு தெரிவித்தார். ஆமா. ஆனால் சாமி, தாங்கள் உத்தரவு அளித்தால் நானும் அந்த அடியாருக்கு விருந்தாகின்றேன் என்று தெரிவித்தார். பூர்த்தி செய்கிறார் மனசு தெரிவித்த பிரகாரம் அண்ணன் மனைவியானது உறங்கிக் கொண்டிருக்கின்ற பள்ளி அறையில் வந்து என்னை கட்டி தாவி அணைக்க வந்தது. அப்போதோ அண்ணவர்களுக்கு பிள்ளையாக காட்சி தந்தேன். குழந்தையாக பிறந்து மடியிலே தவிந்து கொண்டு பிள்ளையாக காட்சி தந்தார். ஆமா. அன்று முதல் அண்ணவர்களுக்கு செய்ய வேண்டிய நியம காரியங்கள் அனைத்தும் நானே முன்னின்று செய்து வருகிறேன். பள்ளிக்கூடத்துல போய் ஆமா. அதுவும் தவிர அருகில் இருக்கும் நல்ல அன்பு நந்தி கேளாய் பெருகிய நாம் என் பாதத்தை வணங்கபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். நந்தி காவலர்களே, ஆனால் நந்தி காவலா, இன்றைய தினம் வருகின்ற பக்தர்களுக்கு வரமளிக்க வேண்டும். ஆமாம். ஆகையால் எனது மனைவியாகிய உமா பார்வதியை நான் அழைத்ததாக அதி சீக்கிரம் அழைத்து வருவார்.